படிங்க. பேரண்ட்ஸ் தயவுசெய்து பிள்ளைங்களை வந்து பிள்ளைங்க சில பேர் டிசிஷன் எடுக்க தெரியாது, எந்த குரூப் படிக்கணும், எது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு தெரியாது. நம்ம பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு வந்து எதை படித்து சூட் ஆகும் சொல்லிட்டு அவங்கள கவனிங்க. அவங்களுக்கு என்ன தாளம் இருக்குது, சிவிலில் ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு சிலர் நிறைய படிப்பு இருப்பது எக்கச்சக்கமான படிப்பு வந்துச்சு. அந்த பேங்கிங்கில் வேறு நிறைய மேனேஜர், இன்னும் எம்பிஏ இருக்குது, இவ்வளோ நிறைய படிப்பு வந்துச்சு, எம்சிஏ இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பிள்ளைங்களா படிங்க. அதாவது இந்த பூமியில் வாழறதுக்கு கண்டிப்பாக படிப்பு தேவை. படிக்க வைக்க முடியாத பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அந்த பிள்ளை கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா எல்லோரும் டாக்டர் ஆக முடியாது, எல்லோரும் வக்கீல் ஆக முடியாது, எல்லோரும் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது, எல்லோரும் சிஎம் ஆக முடியாது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இந்த பூமியில் வாழ தேவையான ஒரு கிஃப்ட், அதாவது வேலை, கடவுள் அந்த திறமை நமக்கு கொடுத்துருப்பார். திறமையே இல்லாத மனிதர்கள் கிடையாது. மெக்கானிக் வேலை இருக்குது, செக்யூரிட்டி வேலை இருக்குது, ஹவுஸ் கீப்பிங் வேலை இருக்குது. எல்லாரும் வேதத்தை சொல்கிற மாதிரி எல்லாம் கண்ணாக இருந்தால் அது சரியமாக இருக்காது. ஏன்னா சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்கள், அதாவது கண், காது, மூக்கு, வாய், தலை, அதுமாரி சரீரத்தில் நம்ம உடம்புல நமக்கு அநேக அவயவங்கள்னா ஒவ்வொரு பார்ட்ஸ், அந்த அவயங்கள் சேர்ந்து தான் ஒரு சரீரமாக இருக்குது. அதுபோல் இந்த பூமியில் கடவுள் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாரு. கண்டிப்பாக அந்த மன விருப்பத்தை கொடுத்துருப்பாரு, அந்த திறமை நமக்கு கொடுத்துருப்பாரு. அதை நம்ம கண்டறிஞ்சு பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு கண்டறிஞ்சு பிள்ளைகளை அந்த படிக்க வைங்க. பிள்ளைகளும் வந்து உங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற சப்ஜெக்டில் நீங்கள் எடுத்து படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிங்க. அந்த டெம்ப்டேஷன் நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு 10 வருஷம் பொறுமையாக இருந்தீங்கன்னா லைஃப் லாங், 10 வருஷம் பொறுமையாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். படிப்பு நல்லா படிங்க. ஓகே, அதாவது என்ன சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காது, படிக்காதவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க. படித்தவங்க எல்லாம் அறிவாளி கிடையாது, படிக்காத எல்லோரும் முட்டாளும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். ஏன்னா எல்லாமே இப்போது படிப்பு எல்லாமே ரொம்ப முக்கியமாகிடுச்சு. தயவுசெய்து நம்ம எல்லாம் படிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எனக்கு ஒரு தாட்ஸு. என் கருத்து என்னென்னா, இந்த பூமியில் ஒரு நாள் வாழ்க்கை மாதிரி 180 வயசு வரையும் வாழ போகிறோம். அதுக்கு படிப்பு தேவை. ஆனால் பரலோக ராஜ்யம் டோட்டல் டிஃப்ரெண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். பரலோக ராஜ்யம் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இருக்கிற படிப்பு, பட்டங்கள், பதவிகள் இதெல்லாம் பரலோக ராஜ்யம் செட் ஆகாது. பரலோக ராஜ்யத்துக்கு எதுக்குன்னா